இன்ஃப்ளூயன்சர் மார்க்கெட்டிங்கை யூஸ் பண்ணி எப்படி அமெரிக்காவில் டொனால்டு ட்ரம்ப் ஜெயிச்சாரு அப்படிங்கிறதுக்கான வீடியோவை நேற்று பார்த்தோம். இந்த இன்ஃப்ளூயன்சர் மார்க்கெட்டிங் அரசியலுக்கு மட்டும் கிடையாது, ப்ராடக்ட் விற்கிறதுக்கும் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஒரு பொருளை தயாரித்து சீரியல் ஆக்ட்ரஸோ இல்லை ஒரு சினிமா ஸ்டாரோ இல்லை அதையும் தாண்டி ஒரு ஸ்போர்ட்ஸ் பர்சன்ட்டை கொடுத்து அட்வர்டைஸ்மெண்ட் போட வச்சு அதன் மூலியம் ப்ராடக்ட் நல்லதை அப்படின்னு சொல்லி நம்மளோட கஸ்டமர்கிட்ட நம்ம சேல் பண்ணுறோம். இது எதனால் நடக்குது அப்படின்னா, நம்ம மூளை ஒரு ஷார்ட்கட் ஃபார்முலாவை யூஸ் பண்ணுது. அவர் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டாரு, அதனால் இந்த ப்ராடக்ட் நல்லா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஈஸியாக இந்த ஷார்ட்கட்டில் அந்த ப்ராடக்ட்டை அது வாங்கிடுது. ஒரு ப்ராடக்ட் நல்லா இருக்கா நல்லா இல்லையா அப்படிங்கிறத ஒரு முழு ஆராய்ச்சி செய்கிறதுக்கு நம்ம மூளைக்கு ஒரு பெரிய சோம்பேறித்தனம். அதனால தான் இந்த இன்ஃப்ளூயன்சர் மார்க்கெட்டிங் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குது. இதில் அடுத்த அப்டேட்டடாக யூசர் ஜெனரேட்டட் கண்டென்ட், உங்களோட வாடிக்கையாளர்கள் உங்கள் ப்ராடக்ட் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மார்க்கெட்டில் நிறைய வீடியோஸ் போடுறாங்கன்னு வச்சுக்கோங்க. மக்கள் மத்தியில் உங்களோட பிராண்டு நல்லா இருக்குங்கிற ப்ரெசெப்ஷனை நீங்கள் ஏற்படுத்தி உங்களோட ப்ராடக்ட் சேல்ஸை அதிகப்படுத்தலாம். ஸோ இன்ஃப்ளூயன்சர் மார்க்கெட்டிங் அண்ட் யூசர் ஜெனரேட்டட் கண்டென்ட்டை பயன்படுத்தி உங்களோட பிராண்டை சக்ஸஸ்ஃபுல் பிராண்டாக கொண்டு வாங்க.